திருப்பூர் ஊத்துக்குளி ரோட்டில் உள்ள சப்பட்டநாயக்கன் பாளையத்தில் 60 ஆண்டு காலமாக 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகிறது. தமிழ்நாடு அரசு வீடற்ற ஏழை மக்களுக்கு இலவச வீட்டு மனைப்பட்டா வழங்கும் திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. ஆனால் அப்பகுதியில் சொந்த வீட்டில் வசிக்கும் நபர்களுக்கு இலவச வீட்டு மனைப்பட்டாவை முன்னாள் கவுன்சிலர் கணேஷ்குமார் மற்றும் மணிகண்டன் ஆகியோர் ரூபாய் 1,50,000 பணத்தை பெற்றுக்கொண்டு இலவச வீட்டு மனைப்பட்டாவை வழங்கியுள்ளனர். கணேஷ்குமார் மணிகண்டன் ஏற்பாட்டில் வழங்கி இலவச வீட்டு மனைப்பட்டாவை ரத்து செய்து இந்த இடத்தில் பொதுமக்களுக்கு பயன்படும் வகையில் விளையாட்டு பூங்காக்கள், சுகாதார நிலையங்கள் அமைக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கூறுகிறார்கள். மேலும் இது சம்பந்தமாக பலமுறை திருப்பூர் மாவட்ட ஆட்சியாளரிடம் மனு அளிக்கப்பட்டது. என் பேர் துளசிமணிங்க. இது சப்பட்டநாயக் மலைங்க இந்த ஊரு. நாங்க 60 வருஷமா இந்த இடத்துல புழங்கிட்டு இருந்தோங்க. இப்ப தற்சமயமா பழைய வார்டு மெம்பர் கணேஷ்குமார் சொத்து இருக்கிறவங்களுக்கு இந்த இடத்துல பட்டா வாங்கி இடத்த கொடுக்குறாப்படிங்க. இல்லாதப்பட்டவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இல்லாதப்பட்டவங்களுக்கு கொடுத்தாலும் கூட பார்த்தாங்க இருக்கப்பட்டவங்களுக்கே அந்த இடத்த பட்டா வாங்கி கொடுத்துருக்குறாப்படிங்க. எங்களுக்கு இதுல நடப்பாதை இருக்குதுங்க. நடப்பாதையிலையும் சேர்ந்து அளந்து விட்டாப்படி. நாங்க இந்த இடத்துல பஞ்சாயத்து தலைவர்கிட்ட பேசி பால்வாடியோ சுகாதார இதுவோ ஒரு தண்ணி டேங்கோ கட்டுறதுக்கு கலெக்டரேட்லையும் கூட கொண்டு போய் மனு கொடுத்துட்டு வந்தோங்க. ஆனா இவங்க எல்லாத்துக்கிட்ட 1,50,000 லட்சம் ரூபாய், 6 பேர் 1,50,000 லட்சம் ரூபாய் பணத்தை வாங்கிட்டு எல்லாத்துக்கும் கொடுத்துருக்குறாப்படிங்க. பணம் வாங்கியிருக்கிறது கணேஷ்குமாருங்க. கணேஷ்குமார் கூட மணிகண்டனுங்கிற ஒருத்தனை வச்சுட்டு மணிகண்டம் இருப்பாங்க. மணிகண்டம் கொழுந்தியா 30 லட்சம் ரூபாய் ஓட்டு வெளியம்பாளையத்துல வீடு கட்டி இருக்கிறாப்படிங்க. அவளுக்கு இந்த இடத்துல பட்டா கொடுக்குறாப்படி, பட்டா வாங்கி இருக்கிறாப்படி. அதுவாகலாக இருக்கப்பட்டவங்களுக்கு எல்லாத்துக்குமே பட்டா, சொத்து இருக்கிறவங்களுக்கே பட்டா வாங்கி கொடுத்துருக்குறாப்படி. பழைய மெம்பர் வச்சியில் இருக்கிறாப்படிங்க. ஆளுங்கட்சி ஈஸ்வரமூர்த்தி கிட்ட போய் பேசிட்டு வந்துங்க. அவர் பிரச்சனை இல்லாத பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி எங்க காது படம் அந்த விஷயம் வந்துருச்சு. வந்துமே இவன் மறுபடியும் நான் கலெக்டரேட் எல்லாம் கொடுத்துட்டு கலெக்டரேட்ல எங்களுக்கு லெட்லைட் போட்டு விட்டாங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னாங்க. இப்ப மறுபடியும் நேத்து மணிகாரரை வச்சு அளந்துருக்குறாங்க. கார்த்தி மணிகாரர் அளந்துருக்குறாங்க. அதையும் சேர்ந்து அளந்துட்டு போயிட்டாங்க. 10 வருஷமா இதுதாங்க எங்களுக்கு நடப்பாதை. அதையும் சேர்ந்து அளந்துட்டு போட்டு போயிட்டாங்க. ஊருக்குள்ளார ரோட்ல இருந்துங்க ஊருக்குள்ளார வர்றதுக்கு தடமெல்லாம் குறுகலா இருக்குது. ஆம்புலன்ஸ் கூட உள்ள வர முடியாது. இந்த வழிப்பாதைய ரெடி பண்ணுனா தாங்க ஆம்புலன்ஸ் எல்லாம் ஊருக்குள்ளார வருங்க. சாமி, நான் இந்த ஊருக்கு 40 வருஷம் ஆச்சு. கை குழந்தையில எடுத்துட்டு வந்தேன். எனக்கு எந்த இதுவும் பண்ணி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நான் வாடகை வீட்டுல தட்டி தூக்க முடியல. எங்க வீட்டுக்காரர் செத்து நான் இங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறேன். எனக்கு எந்த எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாங்க. நானும் தாலுகா ஆபீஸ்க்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு எனக்கு கையாவெல்லாம் இடம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. குழந்தைங்களை வச்சுக்கிட்டு நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். எனக்கு உட்கார்ந்து எந்திரிக்க முடியாத சூழ்நிலையில, வீடு இல்லை, வாசல் இல்லை. நானும் போய் கேட்டு பார்த்தேன். எனக்கு யாரும் இருக்கிறவங்களுக்கு தான் இடம் கொடுக்குறாங்க, இல்லாதவங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க சாமி. எதுவுமே எனக்கு இல்லை. பணத்தை வாங்கிட்டு கொடுக்குறாங்க. எனக்கு 10 ரூபா காசுல நான் கொடுக்குற அளவுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு என்ன பண்ணுவீங்களே எனக்கு நீங்க பார்த்து எனக்கு ஏதோ ஒன்று பண்ணி விடுங்க. ரொம்ப நான் சூழ்நிலை ரொம்ப மோசமா இருக்கிறேன். செத்தா கூட போட்டு அழுவுறதுக்கு வீடு இல்லை. இவ்வளவு நாளா நான் இந்த ஊருக்குள்ளேயே தான் இருக்கிறேன். ஓட்டிங்க தான் போடுறேன். ஏன் எனக்கு மட்டும் என் சொந்த வீட்டுக்காரங்களுக்கே கொடுக்குறாங்க, வாடகை வீட்டுல இருக்கிறவங்களுக்கு கொடுத்தா என்ன? நான் எத்தனை வருஷமா நான் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். வீடு கேட்டுக்கிட்டு தான் இருக்கிற இடம் கேட்கிறேன். ஒரு கையாகல இடம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கே கொடுக்குறாங்க. வீடு மேல வீடு வாடகைக்கு விடுறவங்களும் கொடுக்குறாங்க. சொந்த வீடு இருக்கிறவங்களுக்கே மேல இடம் கொடுக்குறாங்க. இல்லாதவங்களுக்கு கொடுத்தா என்ன சார்? போவோம். இல்லாதவங்க எங்க போவோம்? எல்லாம் பணம் இருக்குது கொடுக்குறாங்க. பணம் இல்லாதவங்க நாங்க எங்க போவோம்? ஆட்டி நான் என் பிள்ளைங்களை நான் காப்பாத்திட்டு இருக்கிறேன் சார். எவ்வளவு கஷ்டத்துல நான் இருக்கிறேன்னு நீங்க கேட்டு பாருங்க இந்த ஊருக்குள்ள சார். நான் எத்தனை வருஷம் இந்த ஊருக்குள்ள இருக்கிறேன்ட்டு.